3 ஆர்டருக்கு 300 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி நம்ம வண்டி ஓட்ட வந்திருக்கோம். நம்ம ஃபேவரட் பிளேஸ் கிரியாஸு பார்த்திங்கன்னா எய்த்தாப்பில் A2B இருக்குது. வந்து காமனிக்கு வர ஆர்டர் வந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஃபா பிரியாணி. மேப்பை தட்டணும், எத்தனாவது கிராஸு 7வது கிராஸில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. இதான் கடை. பிரியாணி நல்லாயிருக்கும். போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு 14 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சமயபுரம் போகணுங்க. ஐயோ, சிக்கன் செட்டிநாடு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெனுவே இருக்குது. டைம் வேறு 14 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்தால் 3வது சமயபுரம் போகணும். இதுலேயே 1 மணி நேரம் ஓடிடும் போல இருக்குது. நமக்கு ஃபுட் அடி வந்துருச்சு. 12 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன, ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணியாச்சு. நமக்கு கரெக்டான இது இருக்கா, ஃபுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் மேப்பை பார்த்தேன் எங்கே போகணும் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வந்து காவேரி பிரிட்ஜுக்கு அந்த சைடு கொண்டு போச்சு. நம்ம இந்த சைடு போயிட்டோம். பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் காட்டுது. 15 கிலோமீட்ரு. அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்ரு. இதுக்கே 130 ரூபா தான் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்திட்டு இருந்தோம். ஹைவேஸில் இப்படி இருக்குங்க, லைட் இல்லாமல். என்ன சொல்கிறது, கூத்தூர் மேம்பாலம் நம்பர் 1 டோல்கேட் தாண்டி கூத்தூர் மேம்பாலத்தில் போயிட்டுருக்கேன். அதில் தான் இப்படி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா 5 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட வந்தாச்சு. அப்புறம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்பார்ட்மெண்ட் வந்துக்கு கஸ்டமர்கிட்ட நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு காட்டும், லோடிங்கில் இருக்கா. நமக்கு கஸ்டமர் 5 ஸ்டார் கொடுத்துடலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, டிப்ஸு கொடுத்தாங்கன்னு சொல்லலை, அவங்க வந்து ஒரு டேங்க் சொன்னாங்க. இப்போ டேங்க் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நம்ம 5 ஸ்டார் கொடுத்துடலாம். நம்ம பொதுவாகவே 5 ஸ்டார் தான் கொடுப்போம். 138 ரூபாங்க இந்த ஆர்டருக்கு. இதான் ஃபஸ்ட்டு ஆர்டரு. ஒரு 7:15 வந்தேன். 7:30 ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஆர்டர் வந்துச்சு. பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் வந்திருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 15 ரூபா, வெயிட்டிங் சார்ஜ் 13 ரூபா, மொத்தம் சேர்த்து 138 ரூபா ஒரு ஆர்டருக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன, வண்டியை சத்திரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தேன். பயணிக்கும்போது நம்ம சமயபுரம் மாரியம்மன் கடவுளே என்னை காப்பாற்றுமான்னு சொல்லி வேண்டிட்டு அப்புறமேட்டு சத்திரத்துக்கு வந்தேன். இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சத்திரத்தில் ஏபிசி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுச்சு. பிக்கப் பண்ண நம்ம ஹக்கீம் பிரியாணி வந்துட்டோம். மரக்கடை பக்கத்தில், அதாவது மரக்கடையில் அந்த பூங்காக்கு பக்கத்தில், இப்ராஹிம் பார்க் பக்கத்தில் இருந்துச்சு. ஃபுட் டைமே ஓவர் ஆகிடுச்சு. நமக்கு 9 நிமிஷம் தான் வெயிட்டிங் டைம் காட்டும். அது எப்போதும் அப்படி தான் காட்டும். ஆனால் அந்த ஆர்டர் நீ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப பெருசாலாம் ஆர்டர் இல்லை. நம்ம தோசையோ கொத்து புரோட்டாவோ என்னமோ ஒரு 2 ஐட்டம் தான். ஆனால் ரொம்ப நேரம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ஃபுட் டெலிவரி வரும்னு பார்த்தேன். கடைசியாக கொடுத்தாங்க ஃபுட் டெலிவரியை. அப்புறம் என்ன, அதை பிக்கப் பண்ணிட்டீங்கன்னு போயாச்சு. 2 புரோட்டா 8 பொரியல், அதான் அங்கே கணக்கே. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க போய் டெலிவரி கொடுக்கணும். அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஆர்டர் வந்துச்சு. சரி எங்கன்னு பார்த்தேன், அதையும் பிக்கப் பண்ணியாச்சு. கலைஞர் இடம் தெரியும் என்னான்னு, நமக்கு சங்கீதாஸ் ஹோட்டல். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. அதனால் வெளியே அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால் அங்கே போயிட்டு டைமிங் ஆன் பண்ணி டைமில் உட்கார வச்சு அங்கே வச்சு செஞ்சுட்டாங்க. வெறும் 2 இட்லி 2 சப்பாத்தி தாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே டைமிங் காட்டினது 12 நிமிஷம் காட்டுது. டைமிங்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லி காட்டிடுச்சு. 9 நிமிஷத்துலேயே காட்டிடுச்சு. கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிரமமாகிடுச்சு. அப்புறம் என்ன, அப்புறம் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். பக்கத்தில் தான், சிந்தாமணி பக்கத்தில் தான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டேன். அவங்களுக்கும் 5 ஸ்டார் தான், நமக்கு எல்லாத்துக்குமே 5 ஸ்டார் தான். அவங்க டேங்க்ஸ் கூட சொல்ல, நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம டேங்க்ஸ் சொல்லிட்டு 5 ஸ்டார் கொடுத்துட்டு வந்துடுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்பா தேட்டர் பக்கத்தில் தான். கிட்டத்தட்ட ரம்பா தேட்டருக்குள்ளேயே தான். அப்புறம் அங்கே கேன்டீனில் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாங்க சிக்கலே. ரொம்ப டென்ஷனான இடம் KFC. இங்கே போனால் வெயிட்டிங் சார்ஜஸ் அமௌண்ட்டும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நம்ம போங்காட்டியுமே அவன் ஃபுட் அடியும் கொடுத்துருவான். KFCயில் போனால் நிற்கணும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நிற்கணும். அதான் எரிச்சலாக வரும். பத்தாவதுக்கு அங்கே சர்வ் பண்ணதும் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த டைம் என்னமோ எனக்கு ரொம்ப நல்ல நேரம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மணியாக என்னமோ சொன்னாங்க. போனோடனே என்ன ஆர்டர்னு கேட்டார். இது மாதிரி ஆர்டர் சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் கண்டிப்பாக எடுத்து வந்துடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற டைம்லாம் அங்கே போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆகிருக்கும். நல்லபடியாக அவர் இருந்தாலும் நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபுட் டெலிவரி கொடுத்துருவாங்க, ரெடியும் கொடுத்துருவாங்க. நமக்கு அந்த வெயிட்டிங் சார்ஜஸ் கிடைக்காது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. இது கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த ஆர்டர் வெயிட்டிங் டைம்லாம் கிடையாதுல்ல. 25 ப்ளஸ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 5 சேர்த்து 42 ரூபா வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்தரசனூர் போகணும், அதாவது நம்ம ஏரியா. சரி, மணி 10:30 ஆகிடுச்சு. 10:15 நம்ம இருந்துச்சு அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணும்போது. சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டேன். இங்கே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பேக் சைடு கேட்டில் நின்னார் அவர். போய் அந்த போய் பிக்கப் பண்ணிட்டு முத்தரசனூர் போகணும்ப்பா அப்படின்னாரு. சரிண்ணே வாங்கினே போயிடலான்னு சொல்லிட்டு சக்தி நகர்னு ஒரு ஏரியாவில் போய் இறக்கி விட்டேன். 348 ரூபா கிடச்சிச்சு. ஓகே டன்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 7:30 வந்தோம், 10:30 மணி ஓடணும், 3 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 348 ரூபா 5 ஆர்டருக்கு பார்த்துக்கோங்க. இதுதான் ஓவராலாக நமக்கு கிடச்சிது. இது வந்து ஃபெஸ்டிவல் டைமுங்கனால இப்படி கிடைக்கும், நார்மலாலாம் இப்படி கிடைக்கணுங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான் கிடைக்குமாங்கிறது. ஒரு 3 ஆர்டருக்கு 150 ரூபா 200 வரும், 4 ஆர்டர்னால் கண்டிப்பாக 200 வரும், அப்படி தான் இருக்கும். இந்த ஃபெஸ்டிவலுங்கனால எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுத்தனால இந்த அமௌண்ட் வந்துச்சு. பார்ப்போம், நம்ம நாளைக்கு ஓட்ட முடிஞ்சால் ஓட்டிட்டு அதுக்கான வீடியோவும் அடுத்தடுத்து அப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்.